அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. ஒருவர் மதம் மாறி இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகவோ அல்லது வேறு இந்த சமயத்தராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கூட கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இந்த பொங்கல் விழா அமைந்து விடுகின்றது. எனவே தான் வெளிநாடுகளில் நாம் பார்க்கின்றோம், தமிழ்நாட்டிலும் பார்க்கின்றோம், அங்கேயும் பொங்கல் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் மதம் கடந்தவர்களாக இருந்தாலும் சரி பொங்கல் கொண்டாடுகிறார்கள். என்றால் அது புதுமை சார்ந்த ஒரு விழா, மாந்த நேயத்தை பேணுகின்ற ஒரு விழா. எனவே அந்த வகையிலே பொங்கல் என்பது சமய சார்பு இல்லாத ஒரு புதுமை விழாவாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இயற்கை நேயத்தை நாம் விரும்புகின்றோம், அதே போல உயிர் நேயத்தை நாம் விரும்புகின்றோம், அதே போல மாந்த நேயத்தை நாம் விரும்புகின்றோம். இந்த விழாவில் மலேசியா போன்ற நம்முடைய திருநாட்டில் எல்லா இனங்களையும் அரவணைத்து நாம் இந்த பொங்கல் நாளினை கொண்டாடலாம். எல்லா இன மக்கள் இடையும் நல் உறவினை, நல்ல நட்பினை, நல்ல அன்பினை பேணுகின்ற ஒரு விழாவாக, நல்லிணக்கம் பேணுகின்ற ஒரு விழாவாக நம்முடைய இந்த பொங்கல் நற்றிருநாள் விளங்குகின்றது. அவ்வாறான பள்ளியின மக்கள் வாழுகின்ற இந்த மலேசிய திருநாட்டில் ஒரு விழாவுக்கு பிறரையும் அழைக்கலாம், அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருத்தமான அந்த காரணங்களை, புதுமை சார்ந்த ஒரு காரணங்களை தமிழர் கொண்டாடுகின்ற விழாக்களில் ஒரு விழா கொண்டிருக்கிறது என்றால் அது பொங்கல் திருநாள் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. இப்படியான நிலையிலே பிறரும் வந்து நம்முடைய பொங்கல் திருநாளை மகிழ்ச்சி பொங்க நம்மோடு இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு புதுமை விழாவாக, பிறருடைய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு விழாவாக, பேரன்பினை பாராட்டக்கூடிய ஒரு விழாவாக இந்த பொங்கல் திருநாள் அமைந்திருக்கின்றது. எனவே பொங்கல் என்பது சமயம் சாராத, எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு புதுமை சார்ந்த விழாவாகும்.